श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது கர்மசந்நியாச யோகத்தில் 27 மற்றும் 28வது ஸ்லோகங்கள். ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாஹ்யான் சக்ஷுஷைவாந்தரே ப்ருவோः பிராணாபானௌ சமௌ கிருத்வா நாசாभ्यन्तरचारिणौ. ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாஹ்யான் சக்ஷுஷைவாந்தரே ப்ருவோः பிராணாபானௌ சமௌ கிருத்வா நாசாभ्यन्तरचारिणौ. यतेन्द्रियमनोबुद्धिः मुनिर्मोक्षपरायणः विगतेश्च भयक्रोधो यः सदा मुक्त एव सः. यतेन्द्रियमनोबुद्धिः मुनिर्मोक्षपरायणः विगतेश्च भयक्रोधो यः सदा मुक्त एव सः. இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கும் பெருமாள் ஏன் சேர்த்து சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், இது ரெண்டுமே அடுத்த அத்தியாயத்துக்கு தியான யோகத்தில் சொல்லும்பொழுது என்னெல்லாம் சொல்ல போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு வரியில் முன்ன கோடிட்டு காட்டுறார். அதனால் இந்த ரெண்டு ஸ்லோகமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஏன்னா சென்டென்ஸ் முடியவே இல்லை, 4 வரிக்கும் சேர்த்து 2 ஸ்லோகத்தையும் முடித்தாதான் அந்த வரியே முடியறது, அந்த சென்டென்ஸ் அப்போ தான் கம்ப்ளீட் ஆகுது. அதனால தான் பெருமாளே இந்த 2 ஸ்லோகத்தையும் சேர்த்து தான் சொல்கிறார். அதனால் பாஹ்யான் ஸ்பர்ஷான் அப்படின்னு சொன்னால், பாஹ்யான் சொன்னால் பகிர்பாஹ்யான் வெளியில், அதாவது புறத்தில் உள்ள ஸ்பர்ஷான் விஷய நுகர்ச்சிகளை பகி கிருத்வா புறம்பேயே வைத்து, வெளியில் உள்ள விஷய நுகர்ச்சிகளை வெளியிலேயே வைத்து, சஹா மேலும் சக்ஷுகு கண்ணை புருவங்களின் மத்தியில் 2 கண்களுக்கும் நடுவே இருக்கிற புருவங்களின் மத்தியில் வைத்து, அந்தரே ஏவகா மத்தியிலேயே வைத்து, நாசாப்பியந்தரசாரிணவ் நாசியினுள் சஞ்சரிக்கும் ஆக்சிஜன் காற்று இருக்கே வாயு, அந்த பிராணவாயு, அது என்ன பிராண அபான வாயுகளை சமமாக கொண்டு இன்ஹேல் எக்ஸேல் சொல்கிறோமா, உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிறோம், ஒரு 10 செகண்ட் இல்லை 2 செகண்ட் வச்சுக்கிறோம், திருப்பி ஒரு 10 செகண்டுக்குள்ளே வெளியில் விட்டுடுறோம். 10 செகண்ட்லாம் ரொம்ப அதிகம். 2 செகண்டு இன்ஹேல், 1 செகண்டு ஹோல்டிங், திருப்பி 2 செகண்டு எக்ஸேல். அது மாதிரி சொன்னால் பிராண அபான வாயுக்களை சமமாக கிருத்வா செய்து, யதேந்திரிய மனோபுத்திஹி இந்திரியம் மனம் புத்தி இவற்றை அடக்கியவனாய், மோக்ஷா பராயணா மோக்ஷத்தையே உயர்வாக நாடுபவனாய் இருந்து, விகதா இஷ்ச பயக்ரோதா என்ன இருக்கு, இச்சம் என்று சொன்னால் ஆசை, பயம் கோபம் இவையற்றவனாய், முனிகி தியானத்தில் முயல்பவனாய், எப்பொழுதும் முயன்று கொண்டிருப்பவனாய், மனதில் ஈஸ்வர சித்தத்தை இருத்து வைத்து கொண்டு தியானத்தில் முயற்சி செய்பவனாய் இருப்பவன் உள்ளவன் எவனோ அவன் சதா எப்பொழுதும் முக்த ஏவகா எப்பொழுதும் முக்தனாகவே கருதப்படுகிறான். என்ன பண்ணணும், 2 புருவத்துக்கு நடுவில் அந்த உள்காற்று வெளிக்காற்று மூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சு, அதாவது இன்ஹேல் எக்ஸேல் இருக்கும் இல்லையா, பிராணாபானவ், அது 2 பிராணன் அபானன் அது 2த்தையும் சமமாக பாவித்து உள்ளே இருத்தி நம்ம கட்டுப்பாட்டில் அது இருக்கணும். தானாக இருக்காது இல்லையா, அது தானுக்குள்ளே இருத்தின்ற பிறகு பிராணாபான வாயுகளை சமமாக செய்து, எதேந்திரிய மனோபுத்திஹி இந்திரியம் மனம் புத்தி இவற்றை அடைக்கியவனாய், மோக்ஷா பராயணா மோக்ஷத்தையே உயர்வாக நாடுபவனாய், விகதா இச்ச பயக்ரோதாக இச்சை என்றால் ஆசை பயம் கோபம் இவைகளை அடக்கியவனாய், தியானத்திலேயே முயல்பவனாய், முனிகி அப்படின்னு சொன்னால் எப்பவும் மனத்துக்குள்ளேயே ஈஸ்வரனை தியானித்து கொண்டிருப்பவனாகவும் ஈஸ்வர நாமாக்களை பஜித்து கொண்டிருப்பவனாகவும் இருப்பவன் இங்கேயே சதா எப்பொழுதும் முக்தனாக கருதப்படுகிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இது எதுக்கு இந்த வரியை சொல்லி கொடுக்குறாருன்னு சொன்னால், அடுத்த அத்தியாயம் தியான யோகம், அதில் எப்படிலாம் தியானம் பண்ணணும், என்னெல்லாம் செய்யணும், என்ன சொன்னால் என்ன கிடைக்கும், பாதியில் விட்டு போனால் என்ன வரும், மொத்தமாக தொடர்ந்து செய்கிறதுக்கு ஒரு ஜென்மா காணுமா அப்படின்லாம் கேட்கும்பொழுது பெருமாள் அது எல்லா கேள்விக்கும் பதில் வரிசையாக சொல்லி கொடுக்குறார். அப்படி சொல்கிறதுக்கு என்னமோ சொல்ல போகிறேன்னு ஆகும் இல்லையா, அதனால் முன்னாடி இந்த 2 ஸ்லோகத்தை சொல்லி வைக்கிறார். இதில் என்ன ஆகும்னு கேட்டால்,
இந்த ஸ்லோகத்தில் தியான யோக முறை சுருக்கமாக குறிக்கப்பட்டுள்ளது. இதே விஷயம் 6வது அத்தியாயத்தில் விரிவாக எடுத்துரைக்கப்படும் என்பதை ஒரு கோடிட்டு காட்டவே இந்த 2 ஸ்லோகத்தையும் பெருமாள் இந்த அத்தியாயத்திலே சொல்லியிருக்கார். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.